ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை ஸ்டாண்ட் இன் எபிசோட் 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக ஜோவோட பாடி கிடச்சிருச்சுன்னு ஃபோன் வர அங்கே மிங்கும் செக்ரட்டரி ஜிம்மும் போகிறாங்க. மிஸ்டர் ஜோ இங்கே தான் இருக்காங்கன்னு ஜிம் சொல்ல அதை பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. நம்ம மிங்கு ஒரு மாதிரி பயந்துட்டே ஒரு ஸ்டெப்பும் அப்படியே எடுத்து வச்சு அவன் பாட்டுக்கு உள்ளே போக ஜிம் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம வட், ஷோல், ஜோ 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ உடம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு வட்டு சொல்ல, ஆமாம் என் உடம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜோ அப்படியே திங்க் பண்ண 3 பேரும் வா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஜோ பேசிகிட்டே இருக்க, சேம் டைம் இந்த மார்ச்சுவரி தான். அங்கே அந்த பாடியை பார்த்துட்டு அப்படியே அழுகையே வந்துடுது மிங்க்கு. ஒரு மாதிரி பதட்டமாக யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அடுத்து 3 பேரும் அந்த மார்ச்சுரி மாதிரி இருக்க அந்த இடத்துக்கும் வந்தாச்சு. நான் எல்லாரையும் விசாரிக்க சொன்னேன், இந்த இடத்துல தான் ஜோ இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வட் சொல்ல, உங்களுக்கு தான் என்னால் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு ஜோ சொல்கிறான். ஏய் எப்படி, இதனால் உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லை, அது எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தானே, ஏன்னா எங்களுக்கும் உண்மை தெரியணும்ல அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நீ மறந்துடாத, நீ என்ன தான் புது ஜோவாக இருந்தாலும் பழைய ஜோ எப்பயுமே ஜோ தான், சரியா அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியாக அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வட்க்கு அவன் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க. அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அவனோட உடம்பை அவனே போய் கண்டுபிடிக்கணும்ல, அதனால் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டல்லாக அங்கே நின்றுட்டுருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவன் ஷோல்டரில் கை வச்சு கேட்க, அது நான் ஓகே தானே நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது என்ன ஃபீல்னு எனக்கு சொல்ல தெரியல. அதை பற்றி யோசிக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபீலிங்ஸை எப்படின்னு சொல்லவே தெரில, ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே ஜோனிக்க அவன் கையை அப்படியே லைட்டாக ஷோல் பிடிக்கிறான். அவன் கையை பிடிச்சிட்டு, நீ பயப்படவே வேணாம், எப்பயுமே நீ பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி சார் கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணிகிட்ருக்க. அவன் கையை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஜோவும் அவன் கையவே பார்த்துட்ருக்கான். வட் இவங்க 2 பேரையும் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக அங்கே செக்ரட்டரி ஜிம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்ன ஜோ பார்க்கலான்னு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஜோ எங்களோட ஃப்ரெண்டு, அவனோட உடம்பை நாங்களும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி வட் சொல்ல, அது நடக்கவே நடக்காது. ஆல்ரெடி மிங் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லியாச்சு. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம் சொல்ல, இவங்க 3 பேரும் முகத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டே நிற்கிறானுங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு. சேம் டைம் அடுத்து மிங்கை தான் காட்டுறாங்க. மிங் அப்படியே அழுது அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி செவுத்தில் சாஞ்சு நின்றுட்டுருக்க. இங்கே டாக்டர் ஜோட உடம்புலேருந்து டிஷ்யூஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காரு. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணல, அதுக்காக நான் சீக்கிரமாக டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, எதுவுமே பேசாமல் மிங் அப்படியே நின்று அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்தோன்னே சொல்கிறோன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி ஜிம் சொல்லிட்டு இருக்க. உங்களுக்குலாம் அறிவில்லையா, எதுனாலும் நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துப்பீங்க அப்படி தானே, நாங்கள் அவனை பார்க்கணும், அது இப்போவே பார்க்கணும், பட் வாங்க போகலான்னு சொல்ல, வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம இதை இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அவங்க ரொம்ப பவரான பீப்புள், ஸோ எதனால அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், விடு, எதனால நமக்கு தெரியும்ல, தெரியாமல் போகாது, பார்த்துக்கலான்னு சொல்ல ஷோலுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா இதுங்கிற மாதிரி கடுப்பாக இருக்க. ஜோ ஒரு பக்கம் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்க, அவன் ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் மிங்கு. அந்த ஜோட அந்த டெட் பாடி மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்துட்டே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் நின்றுட்டுருக்க. அடுத்து அந்த மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். நீங்கள் எதுக்கு என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு ஒன்று ஏமாற்றணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னோடய ஜோ உயிரோடு இருக்கான், புது ஜோ தான் பழைய ஜோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னோடய பழைய ஜோ வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, நீ உன் கண்ணில் பார்த்தியா, ஆமாம் அதான் ஜோ, நான் நம்புகிறேன் அதுதான் என்னோடய ஜோன்னு சொல்ல, நீ என்ன தான் உன் கண்ணில் பார்த்தாலும் அது உண்மையாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதை நான் நம்பவே மாட்டேன், எப்பயுமே நம்ப மாட்டேன்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டாங்க போல் 3 பேரும். சோலுக்கு தான் டென்ஷனு, அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். நீ இதை பற்றி கவலைப்படாத, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை தெரியணும்ல, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா சோல் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, இது ஒன்றும் ஜோக் கிடையாது, நீ யோசிச்சுக்கோ, இது எல்லாம் உண்மை, நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியணும், எஸ்பெஷலி மிங்குக்கு கண்டிப்பாக இந்த உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. ஜோவோட ஃபேஸ் அப்படியே மாறுது. பட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கேட்க வாங்குற மாதிரி பார்க்க, சொல்லு அப்படிங்கிற மாதிரி வட் கேட்குறாரு. ஏன் என்னோடய வீட்டை நீங்கள் மிங்குக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதை கேட்டோடனே வட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு நினச்சோம், அவங்க உன்னோட வீடு காரு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு மாதிரி எனக்கே கவலையாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு
ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் மிங் இதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன்னோட வீடு, கார் எல்லாமே அவன்கிட்ட தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவனே தான் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு அப்படியே ஜோக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சொல்கிறான், இதுக்கு உன் திங்ஸ்லாம் அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல, அவன்கிட்ட போய் இருக்குது பாருங்கிற மாதிரி கடுப்பாக பேசிகிட்டே இருக்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. மிங் இதுக்கு என்னோடய திங்ஸ் எல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது நீ என்கிட்ட கேட்டால் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்க, இதுக்கான ரீசன் எனக்கு தெரியும். அவனுக்கு கில்ட்டியாக ஃபீல், அதனால தான் அப்படின்னு சொல்லி டாக்குன்னு வட்டை பேச விடாமல் பேசிட்டு, அப்படித்தான் நான் அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் வந்து வேறு ஏதாவது ஏதோ பேச வந்தார். அதுக்குள்ளே அப்படியே இடையில பூந்துட்டான். சரி ஜோ, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோல, போய் குளிச்சுட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, சரி நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜோ வேகமாக அந்த பக்கம் போயிடறான். அவன் போனதுக்கப்புறம் சோலுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. வட்டை பார்த்து கேட்குறான், எதுக்காக நீங்கள் இப்போ முன்னாடி என்னமோ சொல்ல வந்தீங்க, இன்னும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா மிங் இன்னும் ஜோவை லவ் பண்ணுறான்னு? ஜோ இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் மிங்கு தான், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு புரியுது ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இதுதான் உண்மை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் உன்கிட்ட சொல்கிறேன், நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் உன்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி நீ என்ன தான் ஜோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உனக்கு மாட்ட மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் சொன்ன டைலாக் படி பார்த்தா எனக்கு இந்த பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல, அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. அவனும் மண்டையும் எப்போ பார்த்தாலும் ஜோ பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கான். பார்க்க டென்ஷன் ஆகுது. அடுத்து மிங்கை தான் காட்டுறாங்க. மிங் இன்னும் அதே இடத்துல அப்படியே நின்று அந்த பாடியை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். செக்ரட்டரி ஜிம் மிஸ்டர் மிங் நீங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்க அவன் எந்த பதிலுமே சொல்லலை. டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, அதை பற்றி சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் மிங் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். இந்த ரிசல்ட்டு உங்களுக்காக நான் வேணால் பார்க்கவான்னு சொல்ல, வேண்டாம் கொடுறாங்கிற மாதிரி கையில் வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்க உட்காந்துருக்கான் நம்ம மிங்கு. சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க. அதாவது ரூமில் 3 பேரும் தூங்கிட்டுருக்க. ஜோக்கு சுத்தமாக தூக்கமே வரல. திரும்பி பார்க்குறான். ஒரு பக்கம் சோல் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக அந்த மார்ச்சுரிக்கு வரான். அங்கே செக்ரட்டரி ஜிம் தான் வெளியே நின்றுருக்கான். நான் உள்ளே போகணுன்னு சொல்ல, இப்போ நீ எதுக்கு உள்ளே போகணும்? அட்லீஸ்ட் சோல் சொன்னால் கூட ஓகே, அது நம்பலாம். நீ எதுக்கு உள்ளே போகணும்? நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற? இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, இல்லை நான் போகணும், நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜோ அப்படியே ஜிம் கிட்ட சண்டை போகிறான். ஆல்ரெடி மிங் சார் சொல்லியிருக்காரு யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ உள்ளே போகவே கூடாது, மிங் யாரையும் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ தள்ளுறியா இல்லையாங்கிற மாதிரி அவனை சண்டை போட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே மிங் உட்காந்து அழுதுட்டுருக்க. பக்கத்தில் அந்த ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட் அப்படியே மேலே எடுத்து பார்க்குறான் ஜோ. அதில் ஜோ தான் இருக்கும் போகலை. அப்படியே அழுதுட்டு கண்ணந்து தண்ணியாக வருது நம்ம ஜோக்கு. எழுந்து நின்று அப்படியே மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறான். கடைசியாக இந்த பழைய ஜோவோட உடம்பு அப்படியே போயிடுச்சு, அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்க. அடுத்த சீனில் பார்த்தா இங்கே வட்டும் ஏதோ திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க வீட்டில். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோவும் வரான். ஜோ வரும்போதே, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நேற்று நைட் என்ன நினச்சி நீங்கள் 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்களேன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதை நினச்சி கவலைப்படவே வேணாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்னோடய மைண்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க. அது உண்மை தான் ஜோ, ஆமாம் இதுக்கப்புறம் உன்னோட டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உன் திங்ஸ் எல்லாமே உன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனால் அதெல்லாம் வச்சுக்கவே முடியாதுன்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இதை பற்றி கவலைப்படுற, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், என்ன நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேச, அதுன்னு சொல்லி அவன் பேசுகிறான். அதை பற்றி நான் பே பண்ணிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கொடு, இப்போல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை சரியா அப்படின்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. போன தடவை உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த டைம் ஆகுதும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்கிறான். ஜோவை பார்த்துட்டே அப்படியே இருக்க. சரி இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மிங் இப்போ இறுதி சடங்கை இங்கே பக்கத்தில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது ஏன் பேங்காக்லேயே பண்ண வேண்டியது தானே, எதுக்கு அவன் மாற்றி அங்கெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி சோலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது தெரியல, இது சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஓ அப்படியா, சரி ஓகே, நம்மளும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்ன இருந்தாலும் ஜோ இறந்து போய் ரொம்ப நாள் ஆனாலும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்ல,
கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க அதெல்லாம் பேச பேச அங்கே இருக்கிற ஜோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜோ அமைதியாகவே இருக்கான். அப்புறம் ஜோ, நீ கண்டிப்பாக அங்கெல்லாம் வர வேணாம், நானும் சொல்லுவோம் அங்கே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீ வர வேணாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஜோவை பார்த்து பேச ஜோக்கு அங்கே வரணுன்னு தான் இருக்குது. இல்லை கண்டிப்பாக நான் அங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வேண்டாம் ஜோ ப்ளீஸ், நீ தான் வர வேணான்னு சொல்கிறேன்ல, அங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீ அங்கே வரவே வேணாம், நீ இங்கேயே இரு, அதே போதும் அப்படின்னு சொல்ல இவங்க சொல்கிறதுல விருப்பமே இல்லை. அமைதியாகவே அப்படியே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட இறுதிச் சடங்கில் நீயே கலந்துக்கிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன், நீ வர வேணாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான். சேம் டைம் அடுத்து இறுதிச் சடங்குக்கான அந்த நாளும் வந்துருச்சு. ஸோ அங்கே ஜோவோட பாடி, அதுக்கப்புறம் குட்டியாக கோயில் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜோவோட ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க. மிங்கு மட்டும்தான் உட்காந்து அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். மற்ற அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் ஒன்று ஒன்று நடந்துகிட்டே இருக்க மிங்குக்கு அதை பார்க்க பார்க்க கவலையாக இருக்குது. ஜோவோட ஃபோட்டோ கிட்ட இவனும் மிங்கும் இருக்க மாதிரி, ஜோ மிங் 2 பேர் இருக்க மாதிரி பழைய ஓல்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே வைக்கிறான். ஜோ கூட நடந்த எல்லாத்தையும் பற்றி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். கடைசியாக ஜோவை இவன் கட்டி போட்டு வச்சுருந்தது, அப்போ பேசினது, அதுக்கப்புறம் இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு சாவியை தூக்கி அங்கே போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜோ அப்படியே அந்த பக்கம் போயிருப்பான். அதுக்கப்புறம் ஜோக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு இவன் சொன்னது. அதுக்கு ஜோ எனக்கு டைம் இல்லை, என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பேசினது. ப்ளீஸ் ஜோ வா, நான் உங்ககிட்ட பேசணும், கண்டிப்பாக உங்க கூட நான் இருக்கணும்னு தோணுது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிங் சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றும் போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லா மூமெண்ட்டும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் உன்னை யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே ஜோவோட ஃபோட்டோவை பார்த்துட்டே மிங் அப்படியே உட்காந்துருக்க. அங்கே சடங்குக்கு யாருமே வரல, சோலு வட்டும் மட்டும்தான் வராங்க. இவங்க கூட ஒர்க் பண்ண மற்ற ஸ்டாஃப்ஸ் கூட யாருமே அங்கெல்லாம் வரல. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் வராங்க. 2 பேர் வந்து அங்கே இருக்க ஜோவோட உடம்பை பார்த்து அட்லீஸ்ட் இது அவனோட உடம்புக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் ஃபீல் பண்ணி ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு தள்ளி போய் அந்த சைடில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ மிங்கு மட்டும் அப்படியே அழுது அதை பார்த்துட்டே இருக்க அந்த இடத்துக்கு ஜோ வரான். ஜோ வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜோ அப்படின்னு சொல்லி சோல் கூப்பிட அப்படியே போய் ஜோ அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். அவனோட அந்த உடம்பை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்குது. வட்கிட்ட கூட சொல்லியிருப்பான் லாஸ்ட் எபிசோடில், கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட உடம்பு ஏதோ ஒரு இடத்துல கோமாவில் இருந்து இல்லை யார்கிட்டயோ என்னோடய உடம்பு பத்திரமா இருந்து இந்த உயிர் என்னோடய உடம்புலேயே போய் பழைய ஜோவாக நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே அதை பார்த்துட்டு அவனால் அங்கே இருக்கவே முடியல. எஞ்சி டக்குன்னு அப்படியே வெளியே வந்து நின்னுறான். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அங்கே சாமியார்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்கான அந்த சடங்கெல்லாம் ஒன்று அப்படி நடந்துகிட்டே இருக்குது. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஜோவோட உடம்பு மற்ற அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் திங்க் பண்ணிகிட்ருக்கான் மிங். என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் நான் தனியாக தான் வளர்ந்தேன். இந்த வீட்டில் எப்பயுமே நான் தனியாக தான் இருப்பேன். என்னோடய கனவு என்னன்னு தெரியுமா, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க லைட் ஆன் பண்ணி என் வீட்டில் இருக்கணும். அங்கே ஒரு ஃபுட்டோட ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்கணும். ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லணும் நீ வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தான் என்னோடய ஆசை. இது எல்லாமே இந்த கனவு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இது உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன் வீட்டோட இன்னொரு சாவியை காப்பி பண்ணி எனக்கு கொடுத்துரு. என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஜோ கேட்க, நீ தானே அன்றைக்கி சொன்ன என் கூடயே வந்து இருன்னு, அதுக்கு தான் கேட்டேன்னு சொல்ல, மிங் உண்மையாகவே நீ என் கூடயே வந்திருக்க போறியா, சீரியஸாக சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது சரியா அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டேட்டிங் போகிற மாதிரி ஃபாஸ்ட் அப்படியே ஜாலியாக ஊர்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்களே, அது எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜோ கூட அவன் இருந்த ஒரு மூமெண்ட்டையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு மிங் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கடைசியாக 2 பேருக்குள்ளே வந்த சண்டை வரைக்கும் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே மிங்க உட்காந்துருக்கான். அப்புறம் இவனோட உடம்பை, அதாவது ஜோவோட உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எரிக்கிறதுக்காக. அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு அங்கேயே ஏதேதோ பூஜை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக அது அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எரிக்க போகிறாங்க. ஸோ இது வரும்போது மட்டும் அப்படியே மிங்கு நல்லா சுத்தமாக அதை தாங்கவே முடியல. அப்படியே அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க ஜோ அதுக்கு மேலே அவனாலே அதை ஏற்றுக்கவே முடியல. அவனும் ஒரு பக்கம் நின்று அப்படியே அழுதுகிட்டே அதை பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. எரியும் போது மேலேருந்து அப்படியே புகை வரும்ல, அந்த மாதிரி புகை வந்துகிட்டே இருக்குது.
அந்த புகையெல்லாம் பார்க்க பார்க்க மிங்குக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. மிங் இன்னும் ரொம்ப அழுகிறான். இவன் அழுகிறத பார்த்தோன்னே ஜோவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அப்படியே பக்கத்தில் வந்து செம்ம டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்குடா அழுகிற, எதுக்கு நீ அழுகிற, நீ எதுக்கு அழுகிறன்னு கத்திக்கிட்டே இருக்க. சொல்லு மட்டும் வேகமாக வராங்க. ஜோ ஜோ ஜோன்னு சொல்லி ஜோவை கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டாங்க. நீ என்னை விடு சொல், ஏன் இப்படி பண்ணுறான், அவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்ல, நீ எதுக்காக வந்த ஜோ, நான் தான் உன்னை இங்கே வராத, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோமில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னால் மன்னிக்கவே முடியாது அவனை எப்பயுமே நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் ஜோ. கரெக்டாக அந்த இடத்துக்கு மிங்கு வரான். மிங்கு வந்தோடனே என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, இதுக்கப்புறம் ஜோவோட திங்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்க போகுது. அது அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு கத்த, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, அது ஜிம் கிட்ட சொல்லிட்டேன், அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் அவனோட எல்லாமே எனக்கு தான், அவனோட அஸ்தி கூட என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, என்னது அவன் அஸ்தி கூட உன்கிட்ட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி ஷோல் அப்படியே அடிக்க போக, இருடான்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண, சரி இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அது ஏன் விருப்பம், நான் அதை கடலில் கரைப்பேன், அவனோட திங்ஸ் அத்தனையும் நான் எரிக்க போறேன்னு சொல்ல, என்னது அவன் திங்ஸ்லாம் எரிக்க போறியா, உனக்கு அறிவு இருக்காடா, அதெல்லாம் ஜோவோட மெமரிஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் அந்த மெமரிஸ் தான் எனக்கு திரும்ப வேணான்னு தோணுது, அது எல்லாத்தையும் நான் எரிக்க தான் போறேன்னு சொல்ல இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அப்படியே ஜோ எஞ்சி வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறான் மிங்கிட்ட. நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதெல்லாம் எரிக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் எனக்கு தான் என் ரைட்ஸ் இருக்குது, அது எல்லாம் இனிமேல் எனக்கு மட்டும்தான், ஏன்னா ஜோ எனக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக மிங் அந்த பக்கம் போக, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி அப்படியே ஷாக்காக இருக்குது ஜோக்கு. ஜோ அப்படியே அமைதியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். மிங் ஏதோ பிளான் பண்ண மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக ஏதோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். சேம் டைம் அடுத்து இவங்க 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு வேறு வேலையில் போல், எப்போ பார்த்தாலும் குரூப் டிஸ்கஷன் பேரில் மொக்க போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பானுங்க. உடனே சொல்கிறான், அவன் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இது விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, என்ன நீங்களாம் இவ்வளோ அமைதியாகவே இருக்கீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கோவமே வரலையான்னு சொல்ல வட்டுக்கு டென்ஷன் ஆகிடுது. சரி எல்லாமே அப்படி தான், ஆனால் நீ இந்த வழியில் திங்க் பண்ணிப்பார், ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிக்க முடியுமா, பேப்பர் ஒர்க் இருக்குது, ஓனர்ஷிப்பு, அடுத்தது ட்ரான்ஸ்ஃபரிங்னு நிறைய இருக்குது. ஆமாம் சொல்கிறது கரெக்டு தான், இன்னும் இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக முடியணும்னா லேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் சேர்ந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணேன், பட் ஒருத்தர் ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி ஓகே, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்ல, நீ எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணு, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணாதீங்க 2 பேரும், அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து நிற்காதீங்க சரியா, தனியாக எதுவும் பண்ண வேணாம் சொன்னால் புரியுதான்னு சொல்ல, ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஜோவும் சொல்கிறான். அப்புறம் பார்த்தா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டே எப்படியோ அவன் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக கரெக்டாக அங்கே வந்து ஸ்டெப்பு கிட்ட நிற்க, சோல் அவன்கிட்ட வரான். சாரி சோல், உன் பேச்சை மீறி நான் இங்கே வந்தது தப்பு தான், ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் என்னோடய திங்ஸ், அதில் எனக்கு இம்பார்ட்டன் ஆனதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் உன்னை ஸ்டாப் பண்ணலாம் இங்கே வரல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், நீ தனியாக போய் மாட்டிக்க வேணான்னு தோணுது, ஸோ நான் உன் கூட இருக்கேன், அப்போ தான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு சொல்ல, உண்மையாக ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கியாங்கிற மாதிரி பார்க்க, ஆமாம் வா போகலான்னு சொல்லி 2 பேரும் ஒரு வழியாக மேலே வந்துட்டாங்க. எப்பயும் போல் இவன் சாவி அதே இடத்துல தான் இருக்குது, நல்ல வேளை சாவி இங்கே தான் இருக்குன்னு ஜோ சொல்ல, அது உன்னோட வீடு அப்படி தான் இருக்கும், சரி ஓகேன்னு சொல்ல அவன் ஓப்பன் பண்ணி உள்ளே போக, நான் இங்கே இருக்கேன், ஏதாவது எனக்கு கால் பண்ணி நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லி சோல் வெளியே நினைக்கிறான். ஜோ உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் அவன் ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் அப்பா அம்மா கூட அவன் இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மிங் ஜோன் போட்டு கப்பு இருக்கும்ல, இவனோட ஃபேவரட் கப்பு, அந்த கப்பு தான் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்க டக்குன்னு லைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. பயந்து போய் எஞ்சி பார்த்தா அங்கே கரெக்டாக மிங்க வரான். ஜோன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் ஃபைனலி நீங்கள் வந்துட்டீல அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஜோ செத்து போயாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் தானே இறுதிச்சடங்கெல்லாம் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஜோ கேட்குறான். மறந்துட்டீங்களான்னு சொல்ல, அது உன்னோட உடம்பு மட்டும்தான், ஆனால் என் கண்ணு முன்னாடி இருக்கிற நீ தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நீ அன்றைக்கி கோவப்பட்டில, அந்த புகையெல்லாம் பார்த்து உன் உடம்பு எரியும் போது நீ கோவப்பட்ட, அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக நீ தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல, அப்போ அதனால தான் நீங்கள் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எரிப்பேன்னு சொன்னது இதுக்காக தானா, அதாவது நான் இங்கே வரணும்னு என்னை இங்கே வர வைக்கத்தான் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படி தானான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ ஏன் வரல, நீ திரும்ப வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க வந்திருக்க வேண்டியதானே, என் பக்கத்துலேயே இருந்துட்டு ஏன் என்கிட்ட வரலன்னு சொல்ல,
நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ மறுபடியும் என்னோடய லைஃப் ஃபுல்லாக டோங்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் என்னை பார்த்துருப்பேன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அவன் அப்படியே கத்துறான். ஐம் சாரி ஜோ, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இந்த 3 வருஷத்தில் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நோ மிங், நீ உண்மையை என்னை மிஸ் பண்ணவே இல்லை. நீ எல்லாமே ட்ரோங்கா நினச்சி மட்டும்தான் என்னை நீ பார்த்த. நான் செத்து போனது, என்னை அந்த ரூமில் அடைச்சி வச்சது, இது எல்லாமே டோங்காக தானே அப்படின்னு சொல்ல, இல்லை ஜோ இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு மிங் அவன் பக்கத்தில் போகிறான். அவன் ஷோல்டரை பிடிச்சிட்டு, இல்லை ஜோ, உண்மையாகவே நான் லவ் பண்ணது உன்னை மட்டும்தான். நான் லவ் பண்ண அந்த ஒரு பர்சன் நீ மட்டும்தான் ஜோ அப்படின்னு ஜோவை பார்க்குறான். ஜோக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. இவன் சொல்கிறது நம்மளாவா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்க, டக்குன்னு ஜோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் மிங்கு. ப்ளீஸ் ஜோ, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, மறுபடியும் முதல்லேருந்தே எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் எனக்காக. நான் இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், கண்டிப்பாக இதில் நான் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருக்க, அவனும் கொஞ்சம் அமைதியாக அவன் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கான். விட்டால் மனசு மாறுற மாதிரி தான் வரான். அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா அங்கேருந்து சோல் வந்து அப்படியே அங்கே இருக்கிற மிங்கோட முகரையில் ஒரு குத்து குத்தி அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். எது மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போய், நீ கஷ்டப்படுத்தவா, இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன், மறுபடியும் அவனை ஹர்ட் பண்ண, நீ வான்னு சொல்லி ஜோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, மிங்கு மிங்கு மிங்குன்னு கத்திட்டு அப்படியே அவன் கூடயே போயிட்டான் நம்ம ஜோ பையன். இங்கே மிங்கு விழுந்தவன் லைட்டாக வாயில் நல்லா அடிபட்டுருச்சு போல். அப்படியே குப்புறப்படுத்திட்டு சார் யோசிச்சுக்கிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து ஜோவும் சோலும் வெளியே வர, ஏன் எல்லாமே இப்படி வந்தது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்க. நீ ஏன் இப்படி யோசிக்கிற ஜோ, நீ பேசாம இரு. அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லை, அவனுக்கு ஜஸ்ட் ஒரு கில்ட்டி, அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். கில்ட்டியா? எதுக்காக கில்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை மாதிரி ஒருத்தனுக்கு எதுவுமே கூடவே இருக்காது, ஸோ எல்லாமே அவன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் கண்டிப்பாக அதை அவன் பத்திரமா பார்த்துக்கவே மாட்டான். அவனுக்கு கில்ட்டியாக இருக்குது, அதனால தான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் மட்டும் சாகாமல் இருந்திருந்தா லைஃப் ஃபுல்லாக என்னை டோங்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக மட்டும்தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கான். உடனே நம்ம சோல் பையனுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்படியே அவனை இருக்க ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி எப்படா இவனை கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் போல் இந்த சோல். அவனை விட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு சரியா, இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட போகவே மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சோல் கேட்குறான். சோல் இப்படி கேட்டதுக்கப்புறம், சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவன் பக்கத்தில் போகவே மாட்டேன், நான் பண்ண பழைய தப்பை திரும்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்ல, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி சோல் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் ஜோ நல்லா தூங்கிட்டு இருக்க, ஜோ எந்திரின்னு கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அம்மா எழுப்பி விட்டுட்டே இருக்கா. ஜோ அப்படியே தூங்கிட்டே இருக்கான். ஜோ சீக்கிரம் எந்திரி, இன்றைக்கி ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குது போகணும்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கே, எந்திரின்னு சொல்ல, சாரிம்மா ரொம்ப டயர்டு, நேற்றுலாம் ஒர்க் அதிகமாக இருந்ததா அதனால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே என்ன ஒர்க்குன்னு சொல்லி ஞாபகம் வரல. சரி ஓகேன்னு மொபைல் எடுத்து பார்க்குறேன், அதில் ரிமைண்டர் போட்டிருக்கான்னு. அப்போ தான் தெரியுதா, ஐயோ இன்றைக்கி மியூசிக் வீடியோக்காக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கே, நான் இன்னும் ரெடி ஆகலையேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அங்கே ஆன்ட்டி ஒர்க் பண்ணுவாங்களே அந்த ஆன்ட்டி வராங்க. ஜோ உங்களை பார்க்குறக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, யாருன்னு எட்டி பார்த்தா சோல் தான் அங்கே நிற்கிறான். உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போக தான் நான் வந்தேன்னு சொல்ல, இவன் தான் வந்தானாங்கிற மாதிரி அப்படியே ஜோ பார்த்துட்டே இருக்கான். அடுத்து சேம் டைம் கான்ஃபரன்ஸ் போடுறதுக்காக மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜோக்கு நம்ம டீம் தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம சோல் நான் ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்றேன்னு சொல்லி அவன் அது இது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, இன்னும் டீமுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏண்டா எல்லாத்தையும் நீயே பண்ணால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்தா என்ன டச்சப் பண்ணுமோ நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டீம் அந்த பக்கம் போக, ஏன் அவன் கோச்சிட்டு போகிறாங்கிற மாதிரி ஜோ கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அவன் போகிறான்னு சொல்லி அப்படியே ஜோவை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறான் ஜோ. ஒன்றும் இல்லை, போன தடவை நீ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட, இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால தான். ஓ அப்படியா, நான் எந்த உடம்புல இருந்தாலும் நான் உன்னோட பிக் பிரதர் தான் தெரியுமான்னு சொல்ல, ஓகே தெரியும், நீ எந்த உடம்புல இருந்தாலும் நீ என்னோட ஜோ தான், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா கடைசியில் அதே இடத்துக்கு வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஜோ. அதுக்குள்ளே கான்ஃபரன்ஸ்க்கு எல்லோரும் வந்தாச்சு வாங்கன்னு இன்வைட் பண்ண 2 பேர் வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஸ்டேஜுக்குள்ளே போகணும்.
எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு சொல்லி ஜோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. சரி என் கையை பிடிச்சிக்கோ, என் கூட நீயும் வான்னு சொல்ல, உன் கூட வா, ஆமாம் ஆமாம் வான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அங்கே ஆடியன்ஸ்லாம் அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக பார்த்து கத்திகிட்டே இருக்க. என்ன தனியாக வருவீங்கன்னு பார்த்தா கூட இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்ல, இவர் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லாம் கத்திகிட்டே இருக்க. அதாவது மியூசிக் வீடியோவில் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தாங்க கரெக்டானு சொல்லி ஆங்கரிங் பண்ணுற அந்த லேடி சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியான்னு சொல்லி, உங்களுக்கு சொல் கூட ஆக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீல் இருந்தது மிஸ்டர் ஜோன்னு கேட்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தது, இப்போ கூட அப்படி தான் இருக்குன்னு சொல்ல, நீ ஒன்றும் பதட்டமாக வேணாங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களோட மியூசிக் வீடியோ பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல, எனக்கு என்னோடய மியூசிக் வீடியோ பார்க்கும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படியே என் கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தா நீங்கள் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுவீங்க போலன்னு சொல்ல, ஆமாம் அது வந்து அப்படின்னு சொல்ல, சோல் ஏதோ பேச வரான். அதுக்குள்ளே பார்த்தா க்ரௌடில் கரெக்டாக மிங்கு கையில் ஒரு பொக்கேவோட வரான். மிங்கை பார்த்துன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் மிங் சோலை அப்ரிஷியேட் பண்ணுறக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணுறக்காக வந்திருக்காருன்னு சொல்ல, பொக்கையை எடுத்துகிட்டு வந்து சோல் கையில் கொடுப்பான்னு பார்த்தா அப்படி சோல் தள்ளுடாங்கிற மாதிரி ஜோ கையில் கொடுக்க எல்லோரும் இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ஒரு ஹிண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம், அடுத்த மியூசிக் வீடியோவில் கண்டிப்பாக மிங் இருப்பாங்க, அதுவும் 3rd வீலாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக கத்திகிட்டே இருக்க. அப்படியே சோலுக்கு டென்ஷனாக இருக்குது, முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஒரு வழியாக கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிய எல்லோரும் போனதுக்கப்புறம் சோலுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. பட் எதுக்காக நான் இன்வைட் பண்ணாத கெஸ்ட்டு என்னோடய கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படியே மிங்கை பார்த்து டென்ஷனாக இருக்க. யார் இன்வைட் பண்ணலன்னு சொன்னால், நான் தான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லி அந்த மியூசிக் வீடியோட ப்ரொடியூசர் அப்படியே வந்துட்டுருக்காங்க. நான் தான் இவரை இன்வைட் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க சொன்னேன். இதுக்கப்புறம் நம்மளோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு இவர் தான் இருப்பாங்க. அடுத்தது ஹேஷ்டேக்கில் இந்த ஈவெண்ட்டை பற்றி கண்டிப்பாக மிங்குனால தான் ட்ரெண்டிங் ஆக போகுது தெரியுமான்னு சொல்லி மிங்கை பற்றி கொஞ்சம் அவரை பேச சோலுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஓ இதுதான் ஜோவா, பார்க்கறக்கு ஸ்டார் மாதிரி இருக்கான், அப்படியே ஜோ மாதிரியே தான் இருக்கான்ல, அப்புறம் இவங்களுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துட்டிங்களான்னு வட்ட பார்த்து கேட்க, கொடுத்தாச்சு அப்படியே ஜோ மாதிரியே இருக்கான்ல, பார்க்கறக்கு நம்ம பழைய ஜோ அப்படியே இருக்க மாதிரி இருக்குது, அவன் பேரை காப்பாற்றணும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. வட்டை திரும்பி டக்குன்னு அவன் பார்க்குறான். அது லக்கிலி எனக்கு அதே பேரே கிடச்சிது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு அந்த பேருக்கனால தான் என்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு போல். பரவாயில்ல, நீ திங்க் பண்ணதெல்லாம் நல்லா இருக்குது, இதே மாதிரியே இருக்கணும் சரியா, பழைய ஜோவோட நேமை காப்பாற்றணும். ஓகே மிஸ்டர் பிராஸ், நம்ம அங்கே போய் டிஸ்கஷன் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்பான்சரை பற்றி, போகலாமான்னு சொல்ல, மிங் சொல் நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் போக, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. சோலுக்கு சுத்தமாக பிடிக்கல மிங் எனக்கு வந்தது, அப்படியே மிங்கை பார்த்து முறைச்சிட்டே போக மிங்கும் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே போகிறான். அதுக்கப்புறம் ஸ்பான்சரில் இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருப்பாங்க போல். ஜோ மட்டும் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. மிங் கரெக்டாக அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வரான். உன் கூட சேர்ந்து நானும் ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்க, வேணாம் முடியாதுங்கிற மாதிரி டக்குன்னு ஜோ எஞ்சி அந்த பக்கம் போக ஜோவோட கையை பிடிச்சி நிறுத்துறான். இப்போ நீ போனேன்னா அங்கே ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் வரும், புதுசாக வந்திருக்க பையன் பழைய ஹீரோவை இக்னோர் பண்ணுறான்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, சரி வேறு வழி இல்லைன்னு அவன் பக்கத்தில் அப்படியே இவனும் உட்காந்துக்கிறான். மிங்கு சொல்கிறான், நீ முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுவா என் லைஃப்பில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அதனால தான்னு சொல்ல, சரி இந்தா எனக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்று, அன்றைக்கி ஊற்றி கொடுத்து வீட்டை உடச்சி உள்ளே போனேல அந்த மாதிரின்னு சொல்ல அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. சரி ஓகேன்னு சொல்லி இவனுக்கு அப்படியே ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான். உடனே மிங் திரும்ப என்கிட்ட வந்துட்டேல அதுக்குன்னு சொல்ல, நான் எப்போ உன்கிட்ட வந்தேன், நான் உன்கிட்ட வரவே இல்லை. சரி ரொம்ப நீ கவலைப்படாத, இது ரொம்ப நாளாலாம் இருக்காது, எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போவேன். என்ன நினைக்கிற நீ அவ்வளோ சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? ஆமாம், ஆல்ரெடி நான் மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஐஜியில் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் போதுமா? நீ அதே ஏஜென்சியில் தான் இருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை ஃபஸ்ட் இடத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே மிங்கு அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்க. ஜோ எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். அவன் கையை பிடிச்சிட்டு, என்னை நம்பு ஜோ, கண்டிப்பாக உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன், என் கூடவே இரு, உனக்கு தேவையான எல்லாமே நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அவன் கையை மட்டும் க்ளோஸாக கிஸ் பண்ணலான்னு கொண்டு போக சோல் வேகமாக வரான். இவன்கிட்ட இப்படி பண்ணுறது நீ விடவே மாட்டியான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி டக்குன்னு இழுக்க, சோல் வேணாம், இங்கே ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே சண்டை போடுற மாதிரி மிங்கு கிட்ட கோவமாக போகிறான். அதுக்குள்ளே வட் அங்கே பார்த்துட்டு வேகமாக வராரு. சொல் என்னாச்சுன்னு சொல்ல, இங்கே சண்டை ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் இவங்களை திரும்ப பார்த்துட்டே இருக்க, அது ஒன்றும் இல்லை, மியூசிக் வீடியோக்கான அடுத்த சீன் அவங்க
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் ஒரு பாட்டு தான். ஸோ நீங்களாம் பாட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வான்னு சொல்லி ப்ரொடியூசர் அப்படி ஜோ அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக இவங்க 3 பேர் மட்டும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே மிங்கு அந்த சைடில் போயிட்டு சோல் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டு நின்றுட்டுருக்கேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஜோவை கூட்டிகிட்டு வந்து ப்ரொடியூசர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. உன்கிட்ட நிறைய நான் எதிர்பார்க்குறேன், அது உனக்கு புரியுதா? நீ இன்னும் சின்ன வயசாக இருக்க, நல்லா பர்சனாலிட்டியாக வேற இருக்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசிடுறதா எதுவுமே நல்லது, ஓகேவான்னு சொல்ல ஓகே சார். பார்க்குறக்கு குட் லுக்கிங்காக இருக்கனால இந்த இண்டஸ்ட்ரியில் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சீக்கிரமாக நீ பாப்புலரும் ஆயிடலாம், சில பேர் ஆக முடியாமையும் போகலாம். ஏன் அது அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் அது கிடைக்கிற மாதிரியும் இல்லை. சில ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ஸ்ட்டாக கூட போகலாம். அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா உன்னை பொறுத்து தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீ அதை எடுத்துக்கோன்னு சொல்ல அங்கே கரெக்டாக மிங்கோட கார் நிற்கிது. உனக்கு தேவையா இல்லையான்னு நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி காரோட டோரை அப்படியே அவர் ஓப்பன் பண்ணிவிட மிங் அங்கே அப்படியே உட்காந்துருக்கான். மிங்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோவை பார்த்துட்டே இருக்க ஜோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுவும் இந்த மனுஷன் வேறு போன்னு சொல்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே பக்கத்தில் நிற்க நீ போ அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அந்த பக்கம் போக சரி ஓகேன்னு ஜோ அப்படியே உள்ளே போய் உட்காரான். கார் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஜோ கேட்குறான் மிங் கிட்ட, மிங் எக்ஸாக்டாக உனக்கு என்கிட்ட அது என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மிங் அப்படியே ஒரு செகண்ட் அவனை பார்க்குறான். அவன் எதுவுமே பேச முடியாமல் இருக்க நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணணும் அவ்வளோதான்னு சொல்ல அவ்வளோதானே சரி ஓகே நானே போய்க்கிறேன் விடு அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்கான். பட் இன்னும் என்ன பேசுதுன்னு புரியாமல் மிங் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கான். ஜோ அது அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஜோ அந்த பக்கம் திரும்பிட்டான். மறுபடியும் ஒன்று இங்கே அனுப்புனது எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கத்தான், எல்லாத்தையும் சரி பண்ணத்தான் அப்படின்னு மிங்கு சொல்கிறேன். நீ என்ன லூஸா? இது உனக்கான சான்ஸ் கிடையாது, இது எனக்கான சான்ஸ். நீ எல்லாத்தையுமே தப்பாக தான் புரிஞ்சிருக்க. இது எனக்கான சான்ஸ். என்னை இங்கே அனுப்புனது நான் எல்லாம் தப்பு பண்ணல, அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்காக தான் மிங், உனக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜோ அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். மிங்குக்கு இவன் இவ்வளோ கத்துறானே எப்படி பேசுறதுன்னு புரியாமல் பார்த்துட்டே இருக்க. என்னோடய லைஃப்பை விட்டு போயிடு ப்ளீஸ், என் லைஃப்பை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஜோ கத்திக்கிட்டே இருக்க இப்போ நீ போகலை, நானே என்னோடய லைஃப்பை விட்டு போயிடுறேன், காரை நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் ஜோ. கார் நிறுத்துற மாதிரி தெரில. ஜோ புரிஞ்சுக்கோன்னு மிங்க அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண இப்போ நீ காரை நிறுத்த போறியா இல்லையா? சரி இப்போ நீ காரை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படித்தானே? சரி ஓகே நானே போயிடுறேன் கார்லேருந்துன்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அதை பார்த்து ஜிம்மு பயந்து போய் ஓரமாக காரை நிறுத்த டக்குன்னு காருக்குள்ளேருந்து அப்படியே வெளியே இறங்கிட்டான். ஜோ நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி மிங்க ஆரம்பிக்க என்கிட்ட என் மைண்டில் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இது டோங்காக இருந்தால் நீ அவன் பேக்கில் மட்டும்தான் பண்ணணும்னு நினைப்பியா, இல்லை அவனோட முகத்தை நீ பார்க்கணுன்னு நினைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது பேக் சைட் மட்டும்தான் நம்ம சார் பண்ணுவார், ஸோ நீ அவன் முகத்தை பார்த்து பண்ண மாட்டியாடாங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு வேகமாக அப்படி போகிறான். இவனை அப்படியே பார்த்துட்டு துரத்திக்கிட்டே பின்னாடியே அப்படியே மிங்கும் போகிறான். ஜோ நில்லுன்னு சொல்ல நீ எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஜோ அப்படின்னு சொல்லி மிங்க ஆரம்பிக்கிறான். தப்பாக புரிஞ்சுக்கிட்டனாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஆமாம் ஐ திங்க் நான் லவ் பண்ணது டோங், அந்த பேக் போஸை பார்த்து மட்டும்தான் அந்த படத்தில். ஆனால் அந்த பேக் போஸ் பண்ணது நீ தான் ஜோ. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட ஒரே ஒரு லவ், எல்லாமே நீ தான். உனக்கு அது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அப்படியே கத்திக்கிட்டே நிற்கிறான் மிங்கு. அவன் சொன்னதுக்கப்புறம் ஜோவோட ஃபேஸ் மாறும் ஓகேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா அவன் அப்படியே தான் இருக்கான். அவன் கொஞ்சம் கூட மாற மாதிரி தெரியல. இது ரொம்ப லேட்டு மிங்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போகிறான். அவனை போக விடாமல் அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்ணிட்டு நீ என்னை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி மிங் கேட்குறான். நான் லவ் பண்ணேன் ஆனால் அது என்னோடய பழைய உடம்போடவே சேர்த்து போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ப்ளீஸ் மிங், நல்லா இருக்கும்னு நினச்சினா என்னை விட்டு போயிரு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஜோ அழுதுகிட்டே இருக்க அவ்வளோ நேரம் ஹக் பண்ணுவேன் டக்குன்னு அவன் கையை எடுத்து விட்டாரான். அவன் கை எடுத்த உடனே அப்படியே ஜோ மெல்ல நடந்து போக அதை பார்த்து அழுதுகிட்டே அப்படியே மிங் நிற்க மறுபடியும் வேகமாக ஓடி போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். நான் உன்னை போக விட மாட்டேன், கண்டிப்பாக நீ என்னை புரிஞ்சுக்கணும். உனக்கு என்னை பிடிக்காது, நீ என்னை வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளோட கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்கா, அதுக்காகவாது நீ கூட இருந்து தான் ஆகணும். கண்டிப்பாக உன்னை திரும்ப லவ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிகிட்டே இருக்க அவ்வளோ நேரம் சிவப்பு கலர் லைட் எரிஞ்சது சிக்னலில். இப்போ அப்படியே அந்த லைட் ஆஃப் ஆகி க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க போல். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடுக்கான ப்ரமோ வரும்னு பார்த்தேன், பட் ப்ரமோ இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.